ஸோ யார் தாங்க போலீஸ்கிட்ட இருந்து லெட்டர் வந்தால் பயப்பட மாட்டாங்க. ஸோ ஐ காட் திஸ் லெட்டர். ஸோ இது வந்து லைக் யூ கேன் சி லெட்டர் போலீஸ்கிட்ட இருந்து வந்தோடனே கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. பிகாஸ் லைக் ஃபார் நோ ரீசன் நம்மளுக்கு இந்த ஒரு கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு ஒரு போலீஸ் அண்ட் முனிசிபாலிட்டிக்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னும் போது ஆப்வியஸ்லி அது என்னோட நேம் போட்டு வந்திருக்கும் போது ஐ வாஸ் லைக் லிட்டில் ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக. ஏன்னா பிகாஸ் நிறையா ஃபைன், அதாவது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எதுக்காச்சும் ஒன்றுக்கு ஃபைன் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு லெட்டர் ஒரு இமெயில்ஸ் தான் வரும். அதுவும் இல்லாமல் ஃபைன் அப்படின்னும் போது நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருந்தால் தான் ஃபைன் வந்திருக்கும். மேபி பார்க்கிங்கில் லைக் எந்த ரீசன் வேணாலும் இருக்கலாம். பட் போலீஸ்கிட்ட இருந்து வரும்போது ஆப்வியஸ்லி இட்ஸ் லைக் ஏதாவது ஃபைன் அந்த மாதிரி பெனால்ட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். தென் ஐ ஃபவுண்ட் திஸ். ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி குட் திங் இந்த லெட்டர் வந்தது. நான் வந்து எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த கண்ட்ரியில் அப்படின்றதுக்கான மெயின் ரீசன். ஸோ த மோட்டோ ஆஃப் திஸ் லெட்டர் இஸ் டு செக் எங்கள் ஏரியாவில் இருந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கா, போலீஸ் ஒர்க் எப்படி இருக்குது, லைக் நான் எவ்வளோ லைக் ஃபார் மீ இது வந்து ரியலி இட்ஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ. பிகாஸ் லைக் நம்மளை சீரியஸாகவே இந்த கண்ட்ரி வந்து லைக் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இட் ஃபீல்ஸ் வெரி குட் ஃபார் மீ டு பி ஃப்ராங்க். ஏன்னா வந்து லைக் அது வந்து இந்த சர்வே கொஷின்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். லைக் மெனி கொஷின்ஸ் இருந்தது, பட் என்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியல. பட் லிட்டில் கொஸ்டின்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன், விச் ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள். நிறைய கொஷின்ஸ் இருந்தது. லைக் நான் இப்போ இருக்கிற, அதாவது என்னோட ஹஸ்பண்டோட நான் இருக்கேன். ஸோ ஹவு சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஐ ஆம் வித் மை ஹஸ்பண்ட் ஆஸ் வெல். ஸோ லாஸ்ட்டாக கேட்டிருந்ததும் அதுதான், என் ஹஸ்பண்டோட நான் சேஃபாக இருக்கேன். நான் என் ஹஸ்பண்ட் வந்து லைக் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏதாவது நடக்குதா, இல்லை நான் வந்து இந்த வீட்டில் வந்து லைக் கைண்ட் ஆஃப் ஹோம் அரெஸ்ட் மாதிரி ஏதாவது ப்ராப்ளமில் சிக்கிட்டு இருக்கேன்னா, அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தால். ஆக்சுவலாக இந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் வரும்போது நான் இக்னோர் பண்ணிட்டேங்க. டு பி ஃப்ராங்க் வந்து இதில் எனக்கு ரிமைண்டர் நோட் போட்டு தான் இந்த லெட்டர் அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் அமைச்சோம், நீங்கள் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ தட் திஸ் அ ரிமைண்டர் ஃபார் யூ டு ஆன்சர். மேபி நான் இதுக்கும் ஆன்சர் பண்ணல அப்படின்னா மேபி என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. மேபி ஆர் மே நாட் பி. தேர்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து எனக்கு ஒரு இமெயில் கொடுத்துருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், லைக் எனக்கு தெரியல. பட் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது காமனாக இங்கே நிறைய விமென்ஸ்க்கு வரும். ஸோ தட் அது ரொம்ப காமன் தான். இஃப் யூ வாண்ட் ஆன்சர் நீ ஆன்சர் பண்ணலாம், இல்லைனா ஓகே உனக்கு ப்ராப்ளம், உனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா யூ கேன் ஸ்கிப் இட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் லைக் ரியலி ஐ வாண்ட் டு ஆன்சர். சரி இது கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்தது, இது படிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. லைக் ஐ ஃபெல்ட் நான் இது எடுத்து ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் பண்ணேன். பட் அது போக 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 என்னோட ஏரியா பற்றி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னோட அப்பார்ட்மெண்ட் பற்றி, நான் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி ஹவு பீப்புள் ஹியர் அப்படின்னு. அண்ட் தேர்ட் வந்து லைக் என்னோட அப்பார்ட்மெண்ட் வெளியே ஏரியா ஃபர்ஸ்ட், அண்ட் தென் என்னோட அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு அண்ட் தென் நான் வெளியில் போனால் இந்த சரௌண்டிங் முனிசிபாலிட்டி எவ்வளோ நல்லா இருக்காங்க, ஐ மீன் am I ஃபீலிங் செக்யூர்ட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா என்னோட ஹவுஸ் பற்றி கேட்டிருக்காங்க, நான் இங்கே எவ்வளோ சேஃபாக இருக்கேன். அண்ட் ஆல்சோ லைக் ஏதாவது விக்டிமாக இருந்திருக்கேன்னா, நான் ஏதாவது த்ரெட் பார்க்கும்போது யாராவதும் எங்கே இருந்தாலும் ஏதாவது தெஃப்ட் இருந்திருக்கா, நான் அதுக்கு விக்டிமாக இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது இல்லைனா எனக்கு இன்செக்யூர்டாக ஃபீல் ஆகுதா இந்த ஹோமில், அது வந்து இங்கே பக்கத்தில் யாராவது எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னா, மேபி அவங்க மேலே எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. அண்ட் ஆல்சோ லைக் ஐ பீன் ஹராஸ்ட் பை சம் லைக் வேர்ட்ஸில் எதுலையாவது நான் ஹராஸ் ஆகிருக்கேன்னா, நம்ம வேறு கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி பீப்புள் லைக் they come and do something to us, like என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம்ல, லைக் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி யாராவது பேசலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்ததுங்க, விச் இஸ் வெரி 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 ஹெல்ப்ஃபுல் ஃபார் விமென்ஸ் மோஸ்ட்லி. ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் ஃபீலிங் தட் ஐ ஃபெல்ட் லைக் மை ஹோம் டு பி ஃப்ராங்க். ஏன்னா பிகாஸ் நீ நல்லா இருக்கியா அந்த மாதிரி ஒரு விஷயம் யாராவது கேட்கும் போது இட் ஃபீல்ஸ் லைக் வி ஆர் மோர் கம்ஃபர்டபுள் வித் கம்பேரிங் வித் அதர் திங்ஸ். ஸோ எனக்கு பர்சனலாக ஐம் வெரி ஹாப்பி. ஐம் இன் அ கண்ட்ரி வேர் ஐம் வெரி சேஃப் அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் the country is treating me very good and the country is treating me right அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. and also people here are very good, like ஒரு நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட எப்போ அன்னோன் பர்சன் பார்த்தா கூட ஈவன் ஐ காட் தட் நவடேஸ் லைக் நான் இப்போ வெளியே போகும்போது ஐ see people, I just smile at them. So thank you Helsingborg police for this and I'm very happy.
to share that I'm safe and I'm feeling like home, and thanks for that. I had attached a few of the questions and the choices of polls here. இந்த கொஷின்ஸ் எல்லாம் தான் எனக்கு வந்திருந்தது. ஆக்சுவலாக இன்னும் நிறையா இருந்தது, பட் ஸ்டில் சம் கன்சர்ன்ஸ்னால என்னால் எல்லாத்தையுமே ஆட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் அதிலேருந்து கொஞ்சம் செலக்டிவாக நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் தான் நான் ஆன்சர் பண்ணேன். இதையும் தாண்டி நிறைய கொஷின்ஸ் இருந்தது, பட் ஐ ஜஸ்ட் attached a few here. So I'm feeling very happy to share this here.